ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவேளையில வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு தாவீது இப்படியாய் ஜெபிக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஆமன். ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமானவரை நினைக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை எந்த காரியத்துல நீங்கள் உதவியற்ற சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களோ, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது, இல்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை அவர் நினைக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படி உன் பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில எனக்கு இந்த காரியத்துல நன்மை இல்லை, யார் என்னை நினைப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை நினைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற தேவன், அவரை உங்களை நினைக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, நன்மைகளை செய்ய, உயர்வுகளை செய்ய, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை நினைக்கிற தேவன் நிச்சயமாய் இந்த நாளில உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதை போல நாங்களும் இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவியற்ற இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிற எங்களை நினைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யார் யார் இந்த காரியத்துல எனக்கு அற்புதங்களை செய்ய யார் இருக்கிறார்கள், எனக்கு நன்மை செய்ய யார் இருக்கிறார்கள் என்று சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுங்க. மகனே, மகளே, நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் திடப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவன் அப்படி செய்து இந்த நாளில, இந்த புதிய நாளில் அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால, அவர்கள் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறபடியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்து சாட்சியாய் நிறுத்துங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.